சூரத்துல் ஆராஃப் உடைய 66வது ஆயத் நமக்கு ஆந்த்ரோபாலஜி, அதாவது மானுடவியல் ரீதியான நிறைய படிப்பினைகள் தருது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுங்களா? ஆமாங்க. அல் குர்ஆன் வந்து பல படிப்பினைகளை நமக்கு தரும். அதை ஆழ்ந்து நம்ம சிந்திக்கும்போது, ததப்புர் செய்யும்போது, தஃபக்கூர் செய்யும்போது. மானுடவியல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபாலஜி என்றால் என்னன்னா, மனித குலத்துடைய தோற்றம், அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய சமூக அமைப்பு மற்றும் நடத்தை. இது எல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறைதான் இந்த ஆந்த்ரோபாலஜி, இந்த மானுடவியல் என்பது. இது வந்து கடந்த காலம் மற்றும் நிகழ்கால மனிதர்களுடைய பன்முகத்தன்மை என்ன? உயிரியல் என்ன? சமூக பண்பாட்டு மற்றும் மொழியியல் அடிப்படை எல்லாத்தையும் ஆராயும். சுருக்கமா சொல்லணும்னா, மனித குலத்தை பற்றிய ஒரு ஆய்வு. அதுதான் ஆந்த்ரோபோஸ் என்று சொல்லுவாங்க. மனித இனத்துடைய வரலாறு மற்றும் பண்பாட்டை படிப்பது. நெறைய பிரிவுகள் இருக்கு. கலாச்சார மானுடவியல்னு ஒண்ணு இருக்கு. அது மக்களுடைய பழக்கவழக்கங்கள், நம்பிக்கைகள், சமூக நடத்தையை ஆய்வு செய்யறது. அடுத்து இயற்பியல் மானுடவியல்னு ஒண்ணு இருக்கு. மனித பரிமாணம் மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மையை ஆய்வு செய்யறது. அடுத்து மொழியியல் மானுடவியல்னு ஒண்ணு இருக்கு. மொழி சமூக வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது என்று படிப்பது. இப்ப நம்ம சூரத்துல் ஆராஃபுடைய 66வது ஆயத் எப்படி நமக்கு ஆந்த்ரோபாலஜி ரீதியான படிப்பினைகள், மானுடவியல் ரீதியான படிப்பினைகள் தருது என்பத பார்ப்போம். காலல் மலவுல் லதீன கஃபரு மின் கௌமிஹி இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹத்தின் வ இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன் என்று சொல்றாங்க இல்லைங்களா? அது அவங்க சமூகத்தில் இருந்த மறுப்பாளர்கள் வந்து, அந்த தலைவர்கள் வந்து ஹூத் நபியிடம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நாங்கள் உங்களை வந்து ஒரு முட்டாள்தனத்தில இருக்கிறவராவே பார்க்கிறோம். மேலும் நிச்சயமாக உங்களை வந்து பொய்யர்கள்ல ஒருவராக காண்கிறோம், நினைக்கிறோம் என்று சொன்னாங்க. அவங்களுடைய அந்த தவறான அசம்ப்ஷன் பாருங்க. இந்த ஆயத்துல ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் சம்பந்தமான பல பார்வை படிப்பினை இருக்குங்க. இந்த ஆயத்துல வந்து ஒரு சமூகத்துடைய பவர் ஸ்ட்ரக்சர் என்ன? பிலீஃப் சிஸ்டம் என்ன? மற்றும் அவங்களுடைய மாற்றத்துக்கு எதிரான ரியாக்ஷன் எப்படி வெளிப்படுது என்பதை நம்ம படிச்சு கொள்ளலாம். முதலாவது எலைட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது மேல்மட்ட மக்கள் சொல்லுவாங்கல்ல, மேல் தரப்பு மக்கள் என்று சொல்லுவாங்க. அவங்களுடைய எதிர்ப்பு மல தலைவர்கள், எலைட்ஸ் என்று சொல்லுவாங்க. எந்த சமூகத்திலும் ஸ்டேட்டஸ் கோ காப்பாற்றுபவர்கள் முதல்ல மாற்றத்தை எதிர்ப்பாங்க. அது நல்ல மாற்றமா இருந்தாலும் சரி. எப்போதுமே சீர்திருத்தவாதிகளை இந்த எலைட்ஸ் என்ன செய்வாங்க என்றால், தவறா லேபிள் பண்ணுவாங்க. அவங்க வழிகேடர்கள், அவங்க வந்து ஆட்சிய பிடிக்க பார்க்குறாங்க என்றெல்லாம் தவறாக லேபிள் பண்ணுவாங்க. டீவியன்ஸ் லேபிளிங் பண்ணுவாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள முட்டாள்னு லேபிள் பண்றாங்க. பொய்யன் என்று குற்றம் சாட்டுறாங்க. இது வந்து அந்த காலத்து டெக்னிக் சொல்லுவாங்க இல்லைங்களா? கிளாசிக்கல் சோசியல் மெக்கானிசம் இது. இந்த காலத்துல எப்படி லேபிள் பண்ணுவாங்க? அப்படி நல்லத சொல்றவங்கள, இவர் அப்நார்மலு, இவரு டேஞ்சரஸு அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ ஒரு முழு சமூகமும் என்ன செய்யுது? தவறான அவங்களுடைய தலைவர்களை ஃபாலோ பண்ணி உண்மையை மறுக்கிறது. எப்பவுமே இந்த எலைட் கிளாஸ் இந்த மேலாதிக்கம் கொண்டவர்கள், ஊர்ல பெரிய தலைவர்கள், பெரிய பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மாற்றத்தையும், உண்மையும் முதல்ல எதிர்ப்பாங்க. ஏன் எதிர்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய மரியாதை, அவங்களுடைய சமூக கட்டுப்பாட்டு அவங்க இழந்துடுவாங்களோ என்ற பயத்துல அப்படி செய்வாங்க. மக்கத்து குறைஷியர்கள் கூட இப்படி செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தவ்ஹீதை எடுத்து சொல்லும்போது, அவங்களுடைய ஆதாயங்கள் போய்விடுமோ என்று பயந்தாங்க. இன்றைய உலகத்துல பார்க்கலாம் இல்லைங்களா? அரசியல் தலைவர்கள் வந்து உண்மையை மறைத்து புரொபகண்டா செய்வாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேஷன்ஸ் எல்லாம் தங்களுடைய லாபத்துக்கு எதிரான உண்மைகளை ஒடுக்க பார்ப்பாங்க. அதற்காக எந்த லெவலுக்கு வேண்டா போவாங்க. உண்மை பேசக்கூடிய மனிதர்களை கொல்லக்கூடிய லெவலுக்கு கூட போவாங்க. மாற்றம் வந்தால் முதல்ல அதை எதிர்க்கக்கூடியவங்க யாருன்னா, அதிகாரம் உள்ளவர்கள் தான் அதை எதிர்ப்பாங்க. ஏன்னா, அவங்க அதிகாரம் போயிடும் எதிர்க்கலன்னா. உண்மையை எப்படிலாம் எதிர்ப்பாங்கன்னு பார்ப்பாங்கன்னா, இகழ்ச்சி மூலியமாக அதை வந்து ஒண்ணும் இல்லன்னு காட்டுவாங்க. இகழ்வாங்க. ஒரு சமூகத்துல ஒரு புதிய சிந்தனை வந்துச்சுன்னா, அதை வந்து லாஜிக் அண்ட் அனாலிசிஸ் மூலியமாக பார்க்க மாட்டோம். எதிர்கொள்ள மாட்டாங்க. மாக்கரி பண்ணுவாங்க, கிண்டல் செய்வாங்க, அவமதிப்பு செய்வாங்க. இதன் மூலம் அது இல்லாமல் ஆக்க பார்ப்பாங்க. இதுதான் பொதுவான மனிதனுடைய பழக்கம். பொதுவாக வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்கள பார்க்கலாம் இல்லைங்களா? நியாயமான கருத்துக்களை வந்து ட்ரோலிங் மூலியமா தடுப்பாங்க. மத ரீதியாக அ அமைதியை பரப்புபவர்களை என்ன செய்வாங்க? பேக்வேர்ட் அல்லது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்களான்னு சொல்லி உடனே லேபிள் குத்திருவாங்க. விவாதத்துக்கு மாற்றாக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னன்னா, இகழ்ச்சி செய்யறது, பொய் சொல்றது, லேபிள் பண்றது. இந்த லேபிளிங் தியரி கூட பார்க்கலாம். முத்திரை குத்தக்கூடிய நடைமுறை. உண்மையை சொல்வதற்கு நெகட்டிவ் லேபிள்ஸ் குடுப்பாங்க. "நீ ஒரு முட்டாள், நீ ஒரு பொய்யன்." அதான் நபிகள் இஸ்லாம் சொல்றாங்க அவங்க. ஆனா அல்லாஹ் அவங்கள காப்பாத்தினான். அவங்களுக்கு தாவத வெற்றியை குடுத்தான். இப்படி சொல்றது மூலியமாக, தவறா லேபிள் குடுத்தது மூலியமாக, நல்ல மக்கள் என்ன செய்வாங்க? மற்ற மக்கள், அவர் சொல்லதை கேட்காம திரும்பி போயிடுவாங்க. காத மூடிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? நவீன காலத்துல வந்து இவர் ரேடிக்கலு, இவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவர் அன்சைன்டிஃபிக்கா பேசுறாரு என்பது போல தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறதும் இது போல ஸ்டைல் தான். ஒருவருடைய கருத்து என்னவோ அத அட்ரஸ் பண்ணாம, அவர அட்டாக் செய்றது. இதுக்கு பேரு ஆட் ஹோமினம் என்று கூட சொல்லுவாங்க.
முத்திரை குத்துறது. உண்மையை மறைக்கக்கூடிய சமூக கருவியாக இது இன்னைக்கு மாறிடுச்சு இல்லைங்களா? ஹக்கை பேசுறோம் என்று சொல்றக்கூடியவங்க கூட இந்த தவறான விஷயத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க சில நேரத்துல. எதிர் தரப்புல ஹக்கை பேசுறவங்கள முத்திரை குத்துறது. அவன் ஒரு வழிகேடன், அவன் ஒரு பிதத்வாதின்னு சொல்லுவாங்க. ஆனா பிதத்துக்குரிய எந்த விஷயமும் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. இதன் மூலம் அவர் ஹக்கை பேசினாலும் மக்கள் அவர் சொல்லக்கூடிய அந்த ஹக்கை கேட்க மாட்டாங்க. அடுத்தது குரூப் திங்கிங் சிந்தனை. அப்புறம் சமூக அழுத்தம் கொடுப்பது. ஒரு குழுவுடைய தலைவர்கள் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, மற்றவர்கள் அதை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வாங்க இல்லைங்களா? எப்படி இன்னைக்கு வந்து மீடியா நரேட்டிவ்ஸ வந்து மக்கள் அப்படியே கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ற ஃபாலோ செய்றாங்களோ, அது போல. பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் கேம்ப்ஸ்ல கூட இதே ஒரே மாதிரியான சிந்தனை இருக்கும். அத நம்ம பார்க்கலாம். ஸோ சமூக அழுத்தமும் ஒரு விதத்துல என்ன செய்யணும்? தனி மனித சிந்தனையை அழித்து விடும். ஸோ ஒரு சைக்காலஜிக்கல் டிஃபென்ஸ் அவங்க குடுப்பாங்க. உண்மை அவங்களுடைய வாழ்க்கை முறையில் சவால் செய்ற மாரி இருந்ததுன்னா, மனிதன் அதை உடனே மறுப்பான். அதற்காக என்ன செய்வான்? அத ரிடிக்யூல் பண்ணுவான், டினைல் பண்ணுவான், இகழ்வான், மறுப்பான். ஸோ தவறான வாழ்க்கை முறைகள் இப்போ ஹராமான பிராக்டிஸஸ ஜஸ்டிஃபை செய்வான் இல்லையா? இதெல்லாம் பிராக்டிகலா இப்போ பாசிபிள் கிடையாது இந்த காலத்துலன்னு சொல்லி உடனே என்ன செய்வான்? உண்மையை வந்து தள்ளுபடி செய்ய பார்ப்பான். உண்மை வலிக்கும்போது மனுஷன் அத மறைக்க முயற்சி செய்வான். மக்கள் வந்து அவங்க செய்றது தவறான நடைமுறையா இருந்தாலும், அத பழகிட்டாங்க வாழ்க்கையில. அதனால அத மாற்ற விரும்ப மாட்டாங்க. இறைவனுக்கு பயந்த மக்கள் தான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வாங்க. தாங்கள் செய்வது தவறாக இருந்தால். அவங்க கிட்ட தவறான கலாச்சார நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டா, எங்களுடைய முன்னோர்கள் இப்படிதான் செஞ்சாங்க. எங்களுடைய தாத்தா, பாட்டி இப்படிதான் செஞ்சாங்கன்னு சொல்லி நியாயம் காட்டுவாங்க இல்லைங்களா? நம்ம குரான்ல நெறைய ஆயத்துகள்ல இத பார்க்கலாம். சூரத்துல் ஆராஃப் உடைய 66வது ஆயத்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அதிகாரம் உடையவர்கள் எப்பவும் உண்மையை எதிர்க்கத்தான் செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாத்த சில நபர்களை தவிர. அடுத்து வந்து இகழ்ச்சி செய்வது ஒரு சமூகத்துடைய ஆயுதமாக இருக்கு. தங்களுடைய பொசிஷன்ஸ தக்க வச்சுக்கிறது. அடுத்தது முத்திரை குத்துறது. இதன் மூலியமா என்ன செய்வாங்க? உண்மையை மறுக்க பார்ப்பாங்க, மறைக்க பார்ப்பாங்க. அடுத்தது குரூப் திங்கிங் மூலியமாக தனி மனித சிந்தனையை அழித்து விடுவாங்க. இப்ப நவீன காலத்திலும் சரி, அந்த காலத்திலும் சரி, உண்மையை எதிர்க்கிறதுக்கு மனுஷன் வந்து தர்க்கத்தை பயன்படுத்துறத விட, அந்த உண்மை பேசுறவர்களை இகழுறது, அவங்களுக்கு போலியா முத்திரை குத்துறது, இதைத்தான் பயன்படுத்துவாங்க. இன்றைய நவீன உலகத்துடைய முகமும் இப்படிதான் இருக்கு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், என்ன படிப்பினை மானுடவியல் ரீதியாக இந்த ஆயத் நமக்கு கொடுக்குதுன்னா, மனித சமூகம் வந்து உண்மை வந்துச்சுன்னா, அதை உடனே ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அதை ஆராய மாட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு பெரும்பாலும் சமூக, மனவியல் ரீதியான ஆயுதங்களை அவங்க பயன்படுத்துவாங்க. ஒரு நபி உண்மையை கொண்டு வரும்போது, அந்த சமுதாயத்துல பல பேர் வந்து என்ன செஞ்சாங்க? மெஜாரிட்டி 4 நிலைகள்ல அது ரியாக்ஷன் குடுத்தாங்க. 1 லேபிளிங் குத்துறது, முத்திரை குத்துறது. இவர் முட்டாள், இவர் பொய்யன் என்று. அடுத்து மாக்கரி பண்றது, இகழ்றது, சிரிக்கிறது, அவர வந்து இகழ்ச்சி செய்யறது. அடுத்து எலைட் கண்ட்ரோல், அதிகார வர்க்கத்துடைய கட்டுப்பாடு. தலைவர்கள் தான் என்ன செய்வாங்க? நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது குரூப் அக்செப்டன்ஸ், கூட்டு ஒத்துழைப்பு. அதாவது மக்கள் வந்து அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணுவாங்க. பெரும்பாலும் மனிதன் வந்து உண்மையை மறுப்பதற்கு காரணம் அவனுடைய அறிவுடைய குறைவு கிடையாதுங்க. அறிவுடைய குறைபாடு அல்ல. அது வந்து ஒரு ஐடென்டிட்டி, பவர், சோஷியல் பிரஷர்னால. இன்னைக்கு நவீன காலத்துல இத வந்து மீடியா நரேட்டிவ்ஸ் மூலியமா, பொலிட்டிக்கல் புரொபகண்டா மூலியமா, சோஷியல் மீடியா ட்ரோலிங் மூலியமா நம்ம பார்க்கலாம். ஸோ என்னதான் காலம் மாறுச்சுனாலும், மனிதனுடைய பிஹேவியர் மாறல என்று சொல்லலாம். ஸோ உண்மைக்கு எதிராக மனிதன் என்ன செய்வான்? பெரும்பாலான நேரம் இப்படித்தான் வந்து ரியாக்ட் பண்ணுவான். அந்த உண்மையை அடக்க முயற்சி செய்வான். இதுதான் மனித சமூகவியலுடைய நிதர்சனம். சரிங்க. மனிதன் உண்மையை எதிர்ப்பது வந்து அவனுடைய இயல்பு என்பதை நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா? ஆனா முஸ்லீம் அதை எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா இஸ்லாமிய தீர்வு என்னன்னு இதுக்கு பார்க்க போறோம். ஸோ இஸ்லாமிய தீர்வு முறை என்ன பார்த்தீங்கன்னா, தவ்ஹீத் மற்றும் இக்லாஸ். மனுஷன் என்ன செய்றான்? சோசியல் அப்ரூவலை தேடுறான் இல்லைங்களா? அத தேடக்கூடாது. மாறாக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் இலக்காக கொண்டு செயல்படணும். ஸோ இதன் மூலியமாக மக்கள் வந்து ஒருத்தர லேபிள் பண்றது ஒருபோதும் அவங்கள பாதிக்காது. எப்போ அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நம்ம இலக்காக கொள்றோமோ அப்போ. அடுத்தது இல்ம் மற்றும் பசீரா. மார்க்க கல்வி மற்றும் வந்து ஆழமான ஒரு பார்வை. உண்மையை ஆய்வு செய்யாமல் ரியாக்ஷன் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஆதாரத்தின் அடிப்படையில, கல்வியின் அடிப்படையில தான் தீர்ப்பு கொடுக்கணும். உனக்கு அறிவில்லாதவற்றை பின்படுத்தாதேன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 36வது வசனத்துல. ஸோ தலீல தான் நம்ம பார்க்கணும். உசூல தான் பார்க்கணும். எமோஷனல் ரியாக்ஷனை விட ஆதாரத்தின் அடிப்படையிலான ஒரு திங்கிங், ஒரு பார்வை தான் நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்தது பொறுமை இருக்கணுங்க. இகழ்ச்சி வந்தால் உடனடியாக கோவப்பட்டு ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. ரசூல்லா அப்படி செய்யல. மாறாக பொறுமையை கையாள வேண்டும். திடநிலையோடு இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 20வது அத்தியாயம் 130வது வசனத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் வந்து இகழ்ச்சி செஞ்சாங்க. அவர் ஒரு ஜோசியக்காரன், ஒரு சூனியக்காரன், ஒரு பொய்யன்,
பைத்தியக்காரன் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா ரசூல் அஸ்லம் அதை சகித்து கொண்டாங்க அல்லாஹ்வுக்காக. ஸோ எப்பவுமே கிரவுட் சைக்காலஜிக்கு நம்ம அடிமையாகாம இருக்கணுங்க. நம்ம எப்பவுமே தாவா செய்யும்போது, அல்லாஹ்வின் பாதையில தாவா செய்யும்போது, ஹிக்மத்தோடு செயல்பட வேண்டும். அழகிய உபதேசத்தோடு நாம் பிறரை அணுக வேண்டும். அல் குர்ஆனும் அப்படிதான் நம்ம சொல்லுது. நம்ம யார்கிட்ட பேசுறோம்? குரலை எந்த அளவுக்கு உயர்த்தணும்? எந்த அளவுக்கு குரலை தாழ்த்த வேண்டும்? எந்த வார்த்தையை தேர்வு செய்ய வேண்டும்? இது எல்லாத்தையும் நம்ம மனதில கொண்டு தான் ஒருத்தவங்களுக்கு தாவா செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது நம்மளுடைய சொல்லக்கூடிய மெசேஜ ரிஜெக்ட் பண்றது குறையும். மக்கள் அடுத்தது டிஃபென்ஸ் ரியாக்ஷன் வந்து குறையும். ஸோ ஒரு உண்மை நிலைத்து நிக்கணும்னா, அதுக்கு 5 அம்சங்கள் இருக்குங்க. 1 இக்லாஸ் இருக்கணும். அடுத்து சரியான கல்வி இருக்கணும். அடுத்தது பொறுமை இருக்கணும். அடுத்து ஹிக்மத் ஞானத்தோடு நம்ம எதையுமே செய்யணும். குரூப் பிரஷர் வந்து உண்மையை அடக்குதா, ஒடுக்குதா? நல்ல கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். உண்மை பேசுபவர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். நெகட்டிவ் குரூப் திங்கிங் வந்து பாசிட்டிவ் குரூப் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்டா மாறும் இதன் மூலியமாக. ஒரு சோஷியல் பேக்கிங் வந்து அவருக்கு கிடைக்கும். அடுத்தது உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல், தஸ்கியத்துன் நஃப்ஸ் செய்வது. இது வந்து ஈகோவ கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா, இப்லீஸ் அழிந்ததே அவனுடைய ஈகோவால தான் இல்லைங்களா? ஸோ உள்ளத்தை சுத்திகரிக்கணும் நம்ப. ஏன்னா, நஃப்ஸை சுத்தப்படுத்தியவன் வந்து வெற்றி பெற்றவனாக ஆகிவிடுவான். ஸோ ஒருத்தர் நஃப்ஸை சுத்தப்படுத்திட்டார், அவர்ட்ட அகந்தை இல்ல, பெருமை அடிக்கிறது இல்லன்னா, அவர் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார். ஸோ மனிதன் வந்து உண்மையை அவனுக்கு எதிராக இருக்கும்போது அதை எதிர்ப்பது அவனுடைய இயல்பு. அதைத்தான் நம்ம இம்ம நேரம் பார்த்தோம். ஆனா முஸ்லிம் அதை எப்படி கையாளணும்னா, தௌஹீதின் மூலியமாக கையாளணும். அறிவின் மூலியமாக, பொறுமையின் மூலியமாக, ஞானத்தின் மூலியமாக கையாளணும். இதுதான் அவனுக்கு இஸ்லாமிய தீர்வு. ஸோ அந்த தலைவர்கள் வந்து சூரத்துல் ஆராஃப்ல 66வது ஆயத்துல நபியை முட்டாள், பொய்யன் என்று லேபிள் பண்ணாங்க இல்லைங்களா? இது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் பேட்டர்ன். இயல்பாக நடப்பது மக்கள் மத்தியில. உண்மை வந்தா அதுக்கு தவறா முத்திரை குடுத்துவாங்க, இகழ்ச்சி செய்வாங்க, சோசியல் பிரஷர் ஒண்ணு குடுப்பாங்க, சமுதாய அழுத்தம் குடுப்பாங்க. ஆனா லாஜிக்கலா என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளுடைய வாதத்த அவங்க மறுக்க முன்வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்றது ஹக்கு, சத்தியம். ஸோ இதற்கான சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பிஹேவியருக்கு டைரக்ட்டான ஆன்சர் குடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள வந்து அவங்க முத்திரை குத்துறாங்கன்னா, இது வந்து ஒரு சோசியல் அட்டாக். இஹ்லாஸின் மூலியமாக, தௌஹீதின் மூலியமாக அத கையாளணும். நம்ம வந்து மனிதர்களுடைய அப்ரூவலுக்கு வேலை செஞ்சா, இந்த லேபிள் நம்மள உடைச்சிரும். உண்மையை பேச விடாது. ஆனா நம்ம அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அந்த உண்மையை பேசினோம்னா, இந்த லேபிளிங்லாம் நம்மள உடைக்காது. அடுத்தது இகழ்ச்சி செய்யறது இல்லைங்களா? இகழ்ச்சி செய்யறது மூலியமாக சத்தியத்தை அவங்க உடைக்க பார்ப்பாங்க. நீங்கள் இதுக்கு இஸ்லாமிய தீர்வு என்னன்னா, சபுரின் மூலியமாக அத கையாளணும். பொறுமையின் மூலியமாக கையாளணும். ஸோ பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக இது நம்மளை பாதிக்காது. நம்மளை இகழ்றதை நம்மளை பாதிக்காது. அடுத்தது வந்து எலைட் கண்ட்ரோல். தலைவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்த்தீங்கள்ல. மக்கள் வந்து எப்பவுமே தலைவர்களை பிளைண்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இதற்கான இஸ்லாமிய தீர்வு என்ன என்றால், ஆத் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம திங்க் பண்ணணும். கல்வியின் அடிப்படையில் நம்ம உண்மையை சொல்லும்போது, அவங்க சொல்லக்கூடிய பொய்யான புரொபகண்டா ஒருபோதும் நிலைக்காது, வேலை செய்யாது. அவங்க தோத்து போயிடுவாங்க. அடுத்து குரூப் பிரஷர். மக்கள் எப்பவுமே கூட்டத்த ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்ப இதற்கான இஸ்லாமிய தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குரூப்ப, ஒரு ஜமாத்த நம்ம உருவாக்கணும். ஒரு பாசிட்டிவான நல்ல குரூப் இருந்தா, நெகட்டிவ் குரூப்புடைய பிரஷர் வந்து உடைஞ்சிரும். இந்த ஆயத்து வந்து மனிதர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட இயல்பு என்ன என்பதை நமக்கு காட்டுது. அந்த காலத்திலயும் சரி, இந்த காலத்திலயும் சரி. ஆனா இஸ்லாம் வந்து எப்படி அதற்கு டீல் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குது. அப்படிதான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து டீல் பண்ணாங்க அந்த மக்கள. சத்தியத்தை கொண்டும், பொறுமையை கொண்டும், ஞானத்தை கொண்டும் என்ன செஞ்சாங்க? அழகிய முறையில் அத டீல் பண்ணாங்க. சத்தியத்தை சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அவர்களையும், அவர்களை நம்பிய மூமின்களையும் காப்பாற்றினான். அவர்களை நம்பாதவர்களை கடுமையாக தண்டித்தான். ஸோ இந்த ஆயத்து வந்து மனுஷன் எப்படி உண்மையை எதிர்க்கிறான் என்பதை காட்டுது. இஸ்லாம் அதே நடத்தை ஒவ்வொன்றுக்கும் நேரடி தீர்வையும் கொடுக்குது. அந்தந்த நம்பியோடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எப்படி தாவா செஞ்சாங்க என்பதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும்.